வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்து காமெடி நடிகர்களாக சமீப காலமாக நிறைய திரைப்படங்களில் மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்திருப்பவர் தான் நடிகர் ரெடின் கிங்ஸ்லி. சமீபத்து காலம் சில நாட்களுக்கு முன்பு அவர் திருமணம் நடந்து முடிந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க அப்பாவுடைய மரணத்தை பற்றி கதறி அழுத வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. என்ன தகவல் என்ன செய்துன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய அப்பா மரணத்தில் எனக்கு வந்த லவ் ஸ்பார்க் கணவர் பற்றி மனம் திறந்த ரெடின் கிங்ஸ்லி மனைவி நடிகை சங்கீதா தனது கணவர் ரெடின் கிங்ஸ்லி குறித்து சுவாரஸ்யமான விஷயங்களை நிறைய பகிர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க மீது காதல் வாய்ப்பட்ட தருணத்தையும் சங்கீதா அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. தனது காதல் கணவர் ரெடின் கிங்ஸ்லி குறித்து சில சுவாரஸ்யமான தகவல்களை நடிகை சங்கீதா அவங்க ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த நேர்காணல் போது இந்த தகவல்களை அவங்களே குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரெடின் கிங்ஸ்லி தற்போது காமெடி கதாபாத்திரத்தில் நடித்து வந்தாலும் நடனம் மூலமாக சினிமா உலகில் அவர் ஏற்கனவே அறிமுகமாயிட்டார். குறிப்பாக அவள் வருவாளா திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் காட்சிகளில் இவர் தோன்றியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தவிர பொருட்காட்சிகளுக்கான ஈவெண்ட் ஆர்கனைசராகவும் ரெடின் கிங்ஸ்லி பணியாற்றியிருக்கிறார். கடந்த 2018ஆம் ஆண்டு நெல்சன் இயக்கத்தில் வெளியான கோலமாவு கோயிலாக திரைப்படத்தில் இவருக்கு வரவேற்பு பெற்று தந்தது. இதைத் தொடர்ந்து நெற்றிக்கண், அண்ணாத்த, டாக்டர், நாய்சேகர், பீஸ்ட், குட்பேக் டக்லி உள்ளிட்ட திரைப்படங்களில் காமெடி ரெடின் கிங்ஸ்லி நடித்திருக்கிறாரு. கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி நடி சங்கீதாவுக்கும் ரெடின் கிங்ஸ்லிக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் தனது கணவர் மீது காதல் கொண்ட தருணத்தை நடிகை சங்கீதா சமீபத்தில் பகிர்ந்திருக்கிறாங்க. என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் வித்தியாசமாக நடந்தது. மற்றவருக்கு லவ் ஸ்பார்க்காக பலவிதமான சூழலில் வரும். ஆனால் என் தந்தை மறந்த சூழலில் தான் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு எனக்கு வந்ததே கிடையாது. அப்பா மறைந்த நேரத்தில் சுமார் 3 நாட்களுக்கு பின்பு என்னை சந்திப்பதற்காக ரெடின் கிங்ஸ்லி வந்தார். அப்போது வீட்டில் இருந்த எல்லோருமே அப்பா இறந்த சோகத்தில் இருந்தாங்க. ஆனால் ரெடின் கிங்ஸ்லி 5 நிமிடத்தில் அனைவருமே கலகலப்பாகி விட்டார். எனது தந்தையும் அப்படி ஒரு ஜாலியான நபர் தான். எவ்வளவு சீரியஸான சூழலாக இருந்தாலும் அந்த இடத்தை என் தந்தை இயல்பாக மாற்றி விடுவார் என்று அவரை குறிப்பிட்டிருந்தாங்க. அப்படி ஒரு குணத்தை கொண்டவர் தான் ரெடின் கிங்ஸ்லி. நான் உணர்ந்தேன் என்று அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதன்படி என்னுடைய வாழ்க்கை அவருடன் தொடரலாம் என்று முடிவு செய்த போது என நடிகை சங்கீதா அவங்க பிரபல யூடியூப் சேனலுக்கு தெரிவித்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்த பேட்டி அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இவங்களுடைய அப்பாவுடைய மரணத்திற்கு நிறைய பேர் அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய நினைவுகள் இன்னமுமே இருந்து கொண்டு அதெல்லாம் பூர்த்தி செய்வது என்னுடைய கனவு தான் என்று நெகிழ்ச்சியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.